குழந்தைகளே, இன்று நாம் பக்கம் எண் 18இல் உள்ள நம் கப்பல் என்ற பகுதியினை படிக்கப் போகிறோம். வாங்க பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? இங்கே பாருங்க, சிறுவனும் சிறுமியும் நண்பர்கள். சிறுவன் பட்டத்தை பறக்கவிட்டு விளையாடுகிறான். சிறுமி பட்டம் தா என்று சிறுவனிடம் கேட்கிறார். சிறுவனோ தர மறுத்து என் பட்டம் என்று கூறுகிறான். அடுத்த படத்தை பாருங்க. பட்டமானது மரத்தில் மாட்டிக்கொண்டது. அதை எடுக்க இருவரும் ஓடுகிறார்கள். அதற்குள் பட்டம் மரத்தில் பட்டு கிழிந்து விடுகிறது. கிழிந்த பட்டத்தை பார்த்த சிறுவனோ ஆ என்று கத்துகிறான். அடுத்த படத்தை பாருங்க. சிறுவன் கிழிந்த பட்டத்தை கையில் வைத்திருக்கிறான். சிறுமி அந்த பட்டத்தை தா என்று கேட்கிறாள். சிறுவனோ என் பட்டம் என்று சொல்லி தர மறுக்கிறான். அடுத்த படத்தை பாருங்க. இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். சிறுமியோ கிழிந்த பட்டத்தை எடுத்து அழகான கப்பல் செய்கிறார். அந்த கப்பலை சிறுவனிடம் கொடுக்கிறார். சிறுவன் அட கப்பல் என்று வியக்கிறான். அடுத்து இருவரும் கப்பலை நீரில் மிதக்க விட்டு மகிழ்கிறார்கள். சிறுவன் நம் கப்பல் என்று கூறுகிறான். குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை நாம் இந்த கதையின் மூலம் தெரிந்து கொண்டோம். குழந்தைகளே, அடுத்து நாம் பக்கம் எண் 19இல் உள்ள பயிற்சிகளை செய்ய போகிறோம். வாங்க முதலில் நிழலோடு இணைப்பேன் என்ற பயிற்சிக்கு செல்கிறோம். குழந்தைகளே, இங்குள்ள படத்தினை நன்றாக பாருங்கள். நீல வண்ணத்தில் உள்ள பெரிய எறும்பு ஒன்று காட்டப்பட்டுள்ளது. அதற்கடுத்து 6 நிழல் பிம்பங்கள் காட்டப்பட்டுள்ளன. இப்பொழுது நாம் இந்த பெரிய எறும்பின் நிழலோடு நாம் இணைக்க வேண்டும். வாங்க இணைப்போமா? பாருங்க, இதில் எந்த நிழல் இந்த எறும்போடு இணையும்? மேலே இருக்கிற இந்த நிழல் தான் இதோட இணையும். எனவே இந்த எறும்போடு இந்த நிழலை இணைப்போம். குழந்தைகளே, அடுத்ததாக தேன் எடுக்க தேனீக்கு உதவுவோம் என்ற பயிற்சிக்கு செல்கிறோம். இங்கே உள்ள படத்தினை பாருங்கள். 3 செடிகள் ஒன்றோடொன்று பின்னி கிடக்கிறது. ஆனால் ஒரே ஒரு செடியில்தான் பூ பூத்துள்ளது. அது எந்த செடி என்று கண்டுபிடிப்போமா? வாங்க நடுவில் உள்ள செடியின் வழியே செல்வோமா? இதோ பூவை அடைந்து விட்டோம். குழந்தைகளே, தேன் எடுக்க தேனீக்கு நன்றாக உதவினீர்கள். அடுத்ததாக பொருத்தமான படத்தை இணைப்பேன் என்ற பகுதிக்கு செல்கிறோம். இங்கு 4 வண்ணம் கொண்ட ஒரு குடை உள்ளது. குடையின் நடுவில் நீள்வட்டம் வரையப்பட்டுள்ளது. அதன் அருகில் 4 நீள்வட்டங்கள் உள்ளது. இதில் எந்த நீள்வட்டத்தில் உள்ள வண்ணம் குடையில் உள்ள வண்ணத்துடன் பொருந்துகிறது பாருங்க. 2வது நீள்வட்டத்தில் உள்ள பச்சை மஞ்சள் வண்ணம் குடையில் உள்ள வண்ணத்தோடு பொருந்துகிறது. எனவே குடையோடு 2வது நீள்வட்டத்தை இணைப்போம். வாங்க அடுத்த படத்திற்கு போவோம். மேலே மண்புழு, அதற்கு கீழே எறும்பு, கீழே நத்தை, இறுதியாக புழு காட்டப்பட்டுள்ளது. இவற்றில் உள்ள உருவங்கள் அருகில் உள்ள இந்த படத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது இந்த படங்களுக்கு ஏற்ற உருவங்களோடு இணைப்போமா? வாங்க இந்த மண்புழுவை மண்புழு உருவத்தோடு இணைப்போம். எறும்பை எறும்பின் உருவத்தோடு இணைப்போம். அடுத்து நத்தை நத்தையின் உருவத்தோடு இணைப்போம். இறுதியாக புழுவை புழுவின் உருவத்தோடு இணைப்போம். குழந்தைகளே, பொருத்தமான படத்துடன் இணைக்க கற்றுக்கொண்டீர்கள். நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 19ஐ எடுத்து இப்பயிற்சியினை உங்கள் பெற்றோர் உதவியுடன் செய்க. அடுத்து நாம் பாடப்பகுதியிலிருந்து
குறிலை நெடிலாக மாற்றுக என்ற பகுதிக்கு செல்கிறோம். வாங்க. குறிலை நெடிலாக மாற்றுக. 1 பல் பால், கல் கால். 3 படம் பாடம். 4 மடம் மாடம். 5 நகம் நாகம். குழந்தைகளே, குறிலை நெடிலாக மாற்ற கற்றுக்கொண்டோம். அடுத்து விடையெளி என்ற பகுதிக்கு செல்கிறோம். வாங்க. 1 கடலில் மிதப்பது எது? கடலில் மிதப்பது கப்பல். 2 மலர்களிலிருந்து தேனினை எடுப்பது எது? மலர்களிலிருந்து தேனினை எடுப்பது தேனீ. குழந்தைகளே, நீங்களும் உங்கள் பாட ஏட்டினை எடுத்து இவ்விரு பயிற்சிகளையும் உங்கள் பாட ஏட்டில் எழுதி படியுங்கள். நன்றி.